இன்றைக்கி இஃப்தாருக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு கீரையில் தாங்க வடை செஞ்சு எடுக்க போகிறேன். என்ன கீரையில் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 மணி போல் இருக்கும் கிச்சனுக்குள்ளே வந்து. இப்போ செய்ய ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் கடிச்சு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, பாலக்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் கடாயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க போட்டு எடுக்கணும். எப்பவும் போல் வடைக்கு தட்டி போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த வடை உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கடிச்சு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் இதை போட்டு எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் என்னுடைய பையனுக்கு ரொம்பவே பிடிச்ச முட்டை பஜ்ஜி தாங்க மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த முட்டை பஜ்ஜி போடும்போது ஒரு சில நேரத்தில் எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிடும். அது தெரிக்காமல் இருக்கணும்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சூப்பராக அதுவும் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தான் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாதுளம்பழத்தில் தான் இன்றைக்கி ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் லெமன் ஷர்பத்தும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி எங்களுடைய இஃப்தாரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த கீரை வடை வந்து சான்ஸே இல்லைங்க. செம்ம கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்துருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.